நேயர்களே, இஸ்ரேல் போரில், காசாவினுடைய போரில் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்னவென்றால், அந்த மண்ணு எங்களுக்கு சொந்தம், யாருமே கால் மிதிப்பதற்கு கூட உரிமை இல்லை என்று இஸ்ரேல் ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்லியிருக்கிறது. அது என்ன புதிய செய்தி? சவுதி அரேபியா வெஸ்ட் பேங்குக்கு விசிட் செய்வதற்கு ஒரு தடையை ஏற்படுத்தியிருக்கிறது. சவுதி தலைமையில் ஒரு டீம், சவுதியுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் வெஸ்ட் பேங்குக்கு வந்து அங்கு ஒரு சந்திப்பை நடத்துவதற்காக முடிவு செய்த நிலையில் அதற்கு எந்த விதத்திலும் அனுமதி அளிப்பதில்லை என்ற முடிவை பிளாக் ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்து ஒட்டுமொத்த அரபுலகத்தோடு மீண்டும் ஒரு எஸ்கலேஷன், அது போர் என்று சொல்ல முடியாத ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சவுதி இந்த விசிட்டிற்கான தடை என்ன? யார் சவுதிக்கு செல்ல போகிறார்? சவுதியிலிருந்து சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகாரத்துறையின் சார்பில் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அவர் வந்து ஒரு விசிட் செய்வதற்காக ஜொர்டான் வந்து, ஜொர்டானிலிருந்து சாப்பரின் மூலமாக இங்கு வருவதற்கு, அந்த பார்டர் தானே, பக்கத்தில் தானே, ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். அரபு முஸ்லிம்ஸ் இந்த கூட்டணியில் யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என்றால், 1967 ஆண்டு போருக்கு பின்னு இதுவரை அந்த விசிட் நடக்கலை. இந்த விசிட்டில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வெளிவிவகாரத்துறை அமைச்சர், ஈஜிப்டுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், ஜோர்டான், கத்தர் மற்றும் துருக்கியிலிருந்து நாங்களும் இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். சவுதி அரேபியானுடைய ஃபைசல் பின் ஃபர்ஹான் அவருடைய அந்த கூட்டமைப்பில் இவர்களும் இணைந்து ஜோர்டானுடைய எல்லை பகுதிக்கு வந்து அங்கிருந்து பாதுகாப்பு மண்டலத்தில் வந்து வருகிறார்கள். அதுதான் செய்தி. ஆனால் இது குறித்து அரபுகள் இந்த விசிட்டை குறித்து செய்தி ஏற்பட்ட உடனே இதை அனுமதிக்க முடியாது என்ற தடை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அப்ரஹாம் அக்கார்டின் மூலமாக இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது சவுதி அரேபியா. 2017 கொண்டு வந்தது. மொராக்கோ ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி துருக்கியும் கூட பணிய வைப்பதற்கான நடவடிக்கை அல்சார் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை போன்று சொன்னதாகவும் செய்தி வந்திருக்கிறது. இதுக்கு இடையில் இஸ்ரேலுக்கு இதில் எந்த விதமான விருப்பமும் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை அப்படின்னு நாம் பார்ப்போம். இந்த 19 மாதம் அல்லது 20 மாத போரில் சர்வதேசத்தின் வெறுப்பை அவர்கள் சந்தித்தார்கள். இஸ்ரேல் ஒரு காலம் வரும், உலகத்தால் வெறுக்கப்படும் ஒரு சமூகமாக மாறும் என அரபு கூட்டணி, இஸ்லாமியர்கள் இறைத்தூதரின் அறிவிப்பை சுட்டி காட்டுவதையும் நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்திருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். மற்றொரு விடயத்தில் யாரும் இஸ்ரேலை வெற்றி கொள்ள முடியாது என மற்றொரு வேத மக்கள் நம்புகிறார்கள். அது வேறு விவகாரம். அது மத நம்பிக்கையின் அடிப்படையிலான 2 குழுக்கள். நபிகள் நாயகமுடைய காலத்தில் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னால், வரலாற்று தரவுகளை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அவர் சொல்கிறார், யூதர்கள் ஒரு காலம் உலகத்தால் வெறுக்கப்படும் சமூகமாக மாற்றப்படுவார்கள். அதே சமயம் பேப்டிசத்தில் சொல்கிறார்கள், யாரும் யூதர்களை வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருடைய விசேடமான படைப்பு, அது ஆண்டவருடைய சமூகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நமக்கு என்ன கேள்வி என்றால், அந்த நம்பிக்கைகளை தாண்டி இந்த பகுதிக்குள்ளே வரக்கூடாது என்று சொன்னதற்கான காரணம் என்ன? மிக முக்கியமான காரணம், தற்போது ஜோர்டானும், துருக்கியும், கத்தரும், எகிப்தும், சவுதி அரேபியாவும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கள் பின் ஃபைசல் பின் ஃபர்ஹானுடைய தலைமையில் இங்கு வந்துவிட்டால் அது வேறுவித நிலைப்பாட்டை ஏற்படுத்திவிடும் என இஸ்ரேல் அஞ்சுகிறது. ஏனென்று சொன்னால், ஆக்சிஸ் ரிப்போர்ட்டில் ஒரு செய்தியை நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், அங்கு வந்தது மட்டுமல்ல, இந்த ராஜதந்திர பயணத்தில் அவர்கள் வந்து முஹம்மது அப்பாஸோடு ரமல்லாவில் சந்திப்பு நடத்த போகிறார்களா? ஒருவேளை இது 2 ஸ்டேட்
சொல்யூஷனுக்கான கதவுகள் திறக்கப்படுமோ என்கின்ற ஒரு சூழலை களத்தில் அவர்கள் ஏற்படுத்துவதற்கு முனைகிறார்கள். உலகம் முழுவதும் உளவியல் ரீதியாகவே இப்படிப்பட்ட எண்ண ஓட்டமே வந்துவிடக்கூடாது என்பதில் இஸ்ரேல் கவனமாக இருப்பதால் அவசர கதியில் இது குறித்து இஸ்ரேல் நடத்திய அந்த கூட்டத்தில் தடை ஏற்படுத்துவது என்ற முடிவையும் வெளியாகி இருப்பதாக இன்று காலை நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. இதற்கு இஸ்ரேல் அனுமதி தேவை என்று சொல்லப்படுகிறது. அது என்ன அனுமதி தேவை? இவர்களை ஏற்படுத்தி கொண்டது. ரமல்லாவில் இருக்கக்கூடிய மேற்கு கரையில் முழுமையாக செட்டிலர்ஸாகத்தான் இருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஒருவேளை அவர்களால் எழுதப்பட்ட சட்டத்திட்டத்தின் வாயிலாக ரமல்லாவில், அதாவது மேற்கு வெஸ்ட் பேங்க் ஏரியாவுக்கு போகிறதற்கு இஸ்ரேலுடைய அனுமதி தேவை என்ற செய்திகளும் நமக்கு வந்திருக்கிறது. ஆக இதன் மூலம் இஸ்ரேல் தடையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இதை ஒரு சோக்கால் டெரரிஸ்ட் ஸ்டேட் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இஸ்ரேலுடைய மனசில் பலஸ்தீனம் என்பது ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட், இன்க்ளூடிங் வெஸ்ட் பேங்கையும் தான் அவங்க நினைக்கலாம். மேபி அந்த டெரரிஸ்ட் ஸ்டேட்டை நாங்கள் மீட்டெடுக்கும் வரை எங்களின் அனுமதியின்றி யாரும் உள்ளே நுழையக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கும். 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறேன். அமெரிக்காவில் நியூயார்க்கில் பிரான்ஸ் மற்றும் உலக நாடுகள் ஒரு கூட்டத்தை போட போகிறார்கள். அதில் அமெரிக்கா கலந்து கொள்ளவில்லை. அமெரிக்காவில் தான் நடக்கிறது, அமெரிக்கா அதில் கலந்து கொள்ளவில்லை. இவற்றில் காசாவு மக்களுக்கான தனி ஸ்டேட் சொல்யூஷனுக்கான ஒரு பார்வை. 2, சவுதி அரேபியாவும் பிரான்ஸும் ஜூன் 17 நடத்தக்கூடிய இந்த மாநாடு. இதையெல்லாம் ஹீட்டட், அதாவது ரொம்ப இந்த பிரச்சனையில் இஸ்ரேலை பெரும் சிக்கலில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக நியூயார்க்கில் நடக்கக்கூடிய இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்காகவும் சவுதி பிரான்ஸ் ரியாதில் நடக்குவதாக ஜூன் 17 இது எல்லாம் விரும்பாத இந்த யூத அரசு ஒரு கூட்டமைப்பு உருவாகிவிடக்கூடாது என்பதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பிரான்ஸ், ஸ்பெயின் மட்டுமல்லாமல் மற்ற நாடுகள் அனைவரும் ஒருங்கிணைந்து அமெரிக்காவுக்கு எதிராகவே அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஹமாஸ் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள், எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லும் போதும் அமெரிக்கா உக்ரைனில் போரை நிறுத்த சொல்கிறார்கள், ஏன் காசாவில் டபுள் ஸ்டாண்டாக பேசணும் என்று இம்மானுவேல் மேக்ரான் சொல்கிறார். ஆக அமெரிக்காவில் போகிற கூட்டத்தில் மனிதநேய பாவனைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று பிரான்ஸ் மட்டுமல்ல, ஸ்பெயின் மட்டுமல்ல, இங்கிலாந்தும் அதில் கூட்டமைப்பு சேர்ந்திருக்கிறார்கள், கனடாவும் இருக்கிறார்கள். அதையும் தாண்டி சவுதி அரேபியாவோடு அவர்கள் நல்ல முறையிலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அங்கும் ஒரு கூட்டம் நடக்கிறது. இதையெல்லாம் ரொம்ப காண்டாகி உலகத்திலிருந்து தனித்து விடப்பட்ட இஸ்ரேலை ஒரு கொதிநிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு இவற்றுக்கு அவர்கள் தடை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறார்கள். அது என்ன தடை, எந்த மாதிரி அஃபீஷியலாக சவுதி அரேபியாவினுடைய பின் பர்ஹான் போன்றவர்கள், கத்தர், ஈஜிப்ட் மற்றும் உண்டான நாடுகள், துருக்கி, ஜொர்டான், UAE எல்லாம் போக முடியாத அளவுக்கு என்ன நிலை, இது வேறு வித சர்வதேச பார்வையை ஏற்படுத்தி சரி இனி பலஸ்தீனுக்கு விடுதலை என்கின்ற ஒரு பேச்சு கூட வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பதைத்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அஃபீஷியலாக ஒரு வெளிவிவகாரத்துறையிலிருந்து 10 பேர் 5 பேர் வந்துட்டா அது உலகம் முழுவதும் ஃபோக்கஸ் ஆகும். மஹ்மூத் அப்பாஸை அங்கே சந்தித்தால் அவர் ஒரு டம்மி தான். சந்தித்து விட்டால் ஒரு ஒரு தேசத்தில் இருந்த ரெகக்னைஸ்டான வெளிவிவகாரத்துறை மற்றொரு தேசத்தினுடைய பிரசிடெண்டை அல்லது அவருடைய பொறுப்பானவரை ஒரு உப்புக்குச்சப்பாக கூட சந்தித்தால் அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாக ஆகிவிடக்கூடாது என்பதில் இஸ்ரேல் இதை தடை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பதாகவும் அவர்கள் போட்ட கூட்டத்தில் இந்த முடிவுகள் டெட்டர்மின் பண்ணியிருப்பதாகவும் நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இதை எப்படி கையாளப் போகிறது அமெரிக்கா, இதை எப்படி கையாளப் போகிறது சவுதி, இதை எப்படி கையாளப் போகிறார்கள் அரபுகள், இந்த டென்ஷன் இது ஒரு சுருக்கமான செய்தியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நன்றி.